வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த 7499 காலி பணியிடங்களை தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் நியமன தேர்வுக்குண்டான ரத்து ஆணையை பிறப்பிக்க போகிறாங்க. விரைவில் இதற்குண்டான அப்டேட் வர இருக்குது. ஸோ 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான பணி நியமனங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன், பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன் இவைகள் எப்பொழுது, பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது என்பது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வுக்கு தயாரிப்பு விண்ணப்ப ஆசிரியர்கள் அப்லோட் செய்ய வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்ன என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆசிரியர்கள் பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்களுடைய டீட்டெயில் என்னென்ன? ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டெட் தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு சிஓ ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு லெட்டர் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எம்இஸில் போடணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தற்பொழுது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடவடிக்கைக்கு தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் அப்லோட் செய்ய வேண்டிய டாக்குமெண்ட் டீட்டெயில் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. ஸோ சில முக்கியமானது சிஓ ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஒர்க்கிங்கு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே வாங்கி எம்இஸ் அப்டோட்டில் அப்லோட் பண்ணோம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இவைகளை நீங்கள் உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த டெட் ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வில் மிக 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 அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜேபிஜேயில் எல்லாமே நீங்கள் அப்ளிகேட்டோடைய போட்டு அப்ளிகேண்டோடைய சிக்னேச்சர், எஸ்எல்சி ஈக்குவலான சர்டிஃபிகேட், டிகிரி ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு, பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேனு, ஸ்கூல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, சர்வீஸ் லெட்டர். ஓகேங்களா? இந்த 10 டாக்குமெண்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அப்லோட் ஃபோட்டோ டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஸோ என்ன சைஸஸ் எல்லாமே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அந்த சைஸஸ்க்குள்ளார நீங்கள் செக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 2க்கு. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இது தாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். ஸோ தற்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நியமன தேர்வுக்கு ஸ்டாலின் அவர்கள் இறுதி கையெழுத்து விரைவில் போட இருக்காரு. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு விரைவில் வர காத்திருக்கு. ஸோ நாளை முதல் இந்த தீர்ப்பு அறிவிப்பாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்புமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம் இந்த தீர்ப்பில் ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி வருமா இல்லையான்றதையும். டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி யூஜி டிஆர்பி தேர்வுகள், பிஆர்டி தேர்வுகள் மற்றும் பிஓ தேர்வுகள் எல்லாமே எப்போ அறிவிப்பாங்க அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார உங்களுக்கு வந்துவிடும். ஏன்னா ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிஃபையோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு தற்சமயம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி லிஸ்ட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் கொண்டு வந்துடுறாங்க. விரைவில் இதற்குண்டான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.